அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை 16 to 18 வரைக்கும் 16 அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அப்படியே 16 இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியினுடனே சொன்னான். அந்நேரமே புறப்பட்டு போயிற்று. 16வது வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவி கொண்டிருந்த, குறி சொல்லுகிறதுனால் தன்னுடைய எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். கவனிங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலும் அவனோட சேர்ந்த டீமும் பட்டணத்துக்குள்ள ஊழியம் செய்கிறதுக்காக உள்ள போறாங்க. உள்ள போனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு அம்மா அங்க வந்து குறி சொல்றாங்க. இந்த குறி சொல்ற அம்மா வந்து, இந்த அம்மா தனியா குறி சொல்லல, இந்த அம்மாவை நடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். இது ஒரு பிசினஸ் மாதிரி. அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து, இந்த அம்மா வந்து பிசாசு உள்ள இருக்குது, இந்த பிசாசு உள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு இந்த அம்மாவை இந்த பிசாசை வச்சே நம்ம சம்பாதிக்கலான்னு சொல்லி அந்த அம்மாவுக்குன்னு ஒரு கோயில் கட்டி கொடுத்து அந்த அம்மாவை அப்படியே உட்கார வச்சுட்டு இவர் வர்ற வசூலை வாங்கிடுறது. இந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா, வர்றவங்க எல்லாருக்கும் குறி சொல்றது. பிசாசு உள்ள இருக்குல்ல, பிசாசு உள்ள இருந்தா பிசாசு சொல்றதும் நிறைய நடக்கும். அந்த மாதிரி பிசாசு வந்து சில காரியம் தெரியும்ல, இதை வச்சு இந்த அம்மா சொல்லுது. இவங்க சொன்ன உடனே இந்த பிசாசு என்ன கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலும் அவங்க டீமும் வரும்போது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு வேற எதுவுமே குறி சொல்லல. என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு. இவங்க சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்குதா? சத்தமா சொல்லுங்க. நம்ம என்ன நினைப்போம்னா, சரி பிசாசா நமக்கு ஒரு விளம்பரம் வருது, நம்ம அப்படிதான் நினைப்போம். யாரால விளம்பரம் வந்தா என்ன, பிசாசால வரட்டும், வந்தாலும் பரவாயில்ல, இந்த அம்மா இருக்கிறது நமக்கு நல்லதுதான் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சரியா கணிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையா இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் வர்றது யார் வாயில இருந்து? கேட்கல. நம்ம இதுல ஏமாந்துட கூடாது. நம்ம நிறைய பேர் இதுல ஏமாந்துருவோம். எதுல ஏமாந்துருவோம்னா, நமக்கு வந்து வார்த்தை தான் மெயின், நமக்கு நிறைய நேரத்துல அந்த ஆசீர்வாதம் மட்டும்தான் மெயின். ஆனா எந்த இடத்திலிருந்து வர்றதுன்னு நம்ம வந்து கவனிக்க மாட்டோம். எந்த இடத்திலிருந்து வந்தா என்ன, கர்த்தருடைய பிளஸிங் தானே வருது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தானே வருது. இல்ல இல்ல, எல்லா இடத்திலிருந்தும் வர்ற ஆசீர்வாதத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள, எல்லா இடத்திலிருந்தும் வர்ற பிளஸிங்கை நம்ம ஏற்றுக்கொள்ள, கேட்கல, சத்தமா சொல்லுங்க, கண்டிப்பா முடியாது, கண்டிப்பா முடியாது. சில இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள், அது நல்ல வார்த்தையா இருந்தாலும், அது சந்தோஷமான பணமா இருந்தாலும், அதை நோ அப்படின்னு ரிஜெக்ட் பண்றது, நமக்கு ரிஜெக்ட் பண்ணணும், அது வேண்டான்னு தூக்கி போடணும். அசுத்தமான இடத்திலிருந்து வர்ற ஒன்றை நான் என்ன பண்ணிடக்கூடாது, எனக்கு வருதுன்றதுக்காக நான் அப்படி வாங்கிட முடியாது. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. முடியாதுப்பா, முடியாதுப்பா. 2 நாள் பார்த்தாரு, சரி விட்டாரு, சரி இது அடங்கிரும் நினைச்சா அது அடங்குற மாதிரி தெரியல. உடனே இவர் என்ன சொல்றாரு தெரியுமா, இயேசுவின் நாமத்தினால இதுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி வெளியே போட்டோன்னு உடனே அந்த மனுஷி இப்ப என்ன ஆயிட்டான்னா, குறி சொல்ற ஆவியும் போயிருச்சு. இப்ப வந்தவங்களுக்கு வாயை திறந்து ஏன்னா ஒண்ணு சொல்லலான்னு நினைச்சா வாயில என்ன பண்ண மாட்டேங்குது, ஸ்லோகம் மட்டும்தான் வருதே தவிர வார்த்தை வர மாட்டேங்குது. பிசாசு வெளியே போன உடனே எல்லாம் சரியா போயிருச்சு. நீங்க எத்தனை பேருக்கு வேணாலும் குடி சொல்லுமா, நீ எத்தனை பேருக்கு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுமா, ஆனா அபிஷேகிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு நீ நல்ல காலம்னு சொல்ல முடியாது, நீ குறி சொல்ல முடியாது, செய்வன சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைய யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல கணிச்சிட முடியாது.
பிரதர், உங்களை யாரும் சீக்கிரமா கணிச்சிட முடியாது. சிஸ்டர், உங்களை யாருமே கணிச்சிட முடியாது. ஒருவேளை குறி சொல்றவங்க, மந்திரவாதம் சொல்றவங்க எல்லாம் நிறைய உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். உன் பையனுக்கு 15 வயசுல இப்படி நடக்குது, 25 வயசுல இப்படி நடக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க சொன்ன வார்த்தை அல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவங்க சொன்ன வார்த்தை யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நடக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்போ சிஎஸ்ஐ டயசிஸ்ல ஊழியர் ஐயர் சதீஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. நீங்க உங்களுக்கு தெரியும் இந்த சதீஷ் யார் அப்படின்னு சொன்னா, இந்த சதீஷ் இந்த ஊழியத்தை 2005ல நான் ஆரம்பிக்கும் போது ரொம்ப குட்டி பையன். அவன் ஒரு யூத்து, ஒரு சின்ன செட்டு என் கூட இருந்துச்சு. நான் ஊழியம் ஆரம்பிக்கும் போது 4 பேரை வச்சு சபையை ஆரம்பித்தோம். அப்போ அந்த 4 பேர் 10 பேராக மாறும்போது அந்த சின்ன சர்ச்சில் நானும் யூத்தாக இருந்ததுனால என் கூட ஒரு 10 யூத்ஸ் எப்போவுமே இருப்பாங்க. அதில் இந்த சதீஷ்ன்ற ஒருத்தரும் இருந்தார். அப்போ அவருடைய வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போதெல்லாம் அவங்க அம்மா சொல்லுவாங்க, பாஸ்டர், இவனுக்கு எப்போ பார்த்தாலும் யார்கிட்ட போய் கேட்டாலும் தண்ணியில் இவனுக்கு கண்டம் இருக்குது, தண்ணியில் இவனுக்கு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பழக்கம் உண்டு, இந்த மாதிரி போயிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியே சொல்கிறாங்க, இந்த பையன் தண்ணியில் கிண்ணியில் செத்து போயிடுவானா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோடு இருக்கிறாங்க. எனக்கு இது அப்போ ஞாபகம் இருந்துச்சு. இவனை ஞானஸ்நான ஆராதனைக்காக கூட்டிகிட்டு போனேன். எங்கன்னா இங்கே மேட்டுப்பாளையம் ஆற்றுல கூட்டிகிட்டு போனால் எனக்கு நீச்சல் தெரியும். அப்போ எனக்கு அந்த ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு ஒரு பாஸ்டர் வந்தார், பாஸ்டர் ஜெயராஜ். அவருக்கும் நீச்சல் தெரியும். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு நீச்சல் தெரியுன்றதுக்காக நம்ம தண்ணியை பார்த்தா சும்மா இருக்க முடியாதே. சரி, ஞானஸ்நானம் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு, சரி நீங்கள் கரையிலே இருந்து விளையாடுங்க, தண்ணிக்கு உள்ளே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் குதிச்சு நீச்சல் அடித்து ரொம்ப தூரம் போயிட்டேன். அந்த பாஸ்டரும் என் கூட வந்துட்டாரு. திரும்பி பார்த்தா இவன் குளிச்சு எங்கே வந்துட்டான்னா ஆழத்துக்கு வந்துட்டு ஐயா அப்படின்னு கத்திட்டு கிடக்குறான். 2 பேர் குதிச்சு அப்படியே முன்னாடி உட்காந்துருக்காங்க. உட்காந்து மூச்சு வாங்கிட்டு, ஏப்பா ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு கேட்டோன்னா அந்த சதீஷ் என்ன சொன்னான் தெரியுமா? எங்க அம்மா அடிக்கடி தண்ணியில கண்டோன்னு சொல்லுவாங்க. பட் இது வரைக்கும் நான் தண்ணியில இந்த மாதிரி இறங்குனதே இல்லை. கரெக்டா இன்னைக்கு என்ன முக்கி ஞானஸ்நானம் கொடுத்துட்டீங்க, நான் மரிச்சு உயிரோட எழுந்துட்டேன். என் கண்டம் இதுலயே முடிஞ்சிருச்சு. பார்த்துட்டேன். இன்னைக்கு பாருங்க, அந்த கண்டம் என்ன சாகடிக்க விடலை பாருங்க அப்படின்னு அவன் மாறினா. நம்ம சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் கீபோர்டு அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு ஊழியத்திற்காக அர்ப்பணிச்சான். அப்புறம் சிஎஸ்ஐ டயசிஸ்ல அவங்க இருக்கிற அந்த பைபிள் காலேஜில் ஃபுல்லாக படித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயராக இருக்கார். அவர் பெரிய ஐயராக இருக்கார், ஒரு சர்ச்சுக்கு ஐயராக இருக்கார். அதனால நான் விசுவாசிக்கிறேன், நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். என்ன பேசின நாக்கு கருநாக்கு பாஸ்டர், என் பிள்ளைய சபிச்ச நாக்கு அப்படி பாஸ்டர். அவளுடைய வார்த்தையா இருக்கலாமா, இவளுடைய வார்த்தையா இருக்கலாமா, இவங்க சொன்னதுனால நான் இப்படி இருப்பேனா, அவங்க சொன்னதுனால நான் இப்படி இருப்பேனா? நான் நம்புறேன், அந்த எல்லா வார்த்தையை காட்டிலும் உங்களுக்கு ஏசப்பா கொடுக்கிற வார்த்தை பெரிய வார்த்தை. அவர்கள் சொல்லுகிறது எதுவும் நடக்காது. நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இன்றைக்கு 49வது நாள் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகள் உடைவதாக, அந்த மாந்திரிகங்கள் உடைவதாக, அந்த சாபங்கள் உடைவதாக. நன்றி அப்பா. இந்த 100 நாட்கள் முடியும் போது அந்த மகிமையை நாங்க பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இதோ திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள், ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள், நன்றி அப்பா. உம்முடைய ஊழியக்காரனா என்ன ஆண்டவரே, உண்மையிலே இந்த பிள்ளைகளுக்கும் சேர்ந்துதான் முழங்கால் போட்டிருக்க ஆண்டவரே. உண்மைதான்ப்பா. இந்த முழங்கால் வலிக்க நான் ஜெபிக்கிறேன். அதான் என் பிள்ளைகளை நினைச்சிருங்க ஆண்டவரே.
எத்தனையோ பேர் என் பிள்ளைகளை பார்த்து கிண்டல் பண்றவங்க இருக்கிறாங்க. எத்தனை நாள் தான் போய் கத்துவ? எத்தனை நாள் தான் போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்ப? உனக்கு வேற வேலையே இல்லையா? நீ வேற ஏதாவது வேலை பார்க்க வேண்டியதானே? இப்படி போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ண உடனே எல்லாம் கிடைச்சிருமா? எத்தனை பேர் கிண்டல் பண்ணுவாங்க, எத்தனை பேர் நக்கல் பண்ணுவாங்க. ஆனா நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. மோசே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே கோல் எடுத்து வந்தபோது அப்படிதான் அவங்க மந்திரவாதிகளும் சொல்லியிருப்பாங்க, என்ன பெரிய நீ என்ன பெரிய அற்புதம் பண்ற, உன் கடவுள் என்ன பெரிய வசதி, அந்த மாதிரி தான். ஆனா மோசையினுடைய கையில இருக்கிற கோலுக்கும் அவங்க கோலுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாயிருச்சு. அந்த மந்திரவாதிகள் சொல்றாங்கல்ல, இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய விரல். எங்க பிள்ளைகளை எதிர்த்தவங்க, எங்க பிள்ளைங்களை அப்படி தரக்குறைவா பேசினவங்க, எங்க பிள்ளைகளுடைய மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தினவங்க ஒரு வார்த்தையை சொல்லணும், இது 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 ஏசப்பாவுடைய கைப்பா, ஆண்டவருடைய கரம்பா, ஆண்டவருடைய கரம் என் பிள்ளை மேல இருக்குது, ஆண்டவருடைய கரம் பிசினஸ் மேல இருக்குது, ஆண்டவருடைய கரம் குடும்பத்தின் மேல இருக்கிறத அத்தனை ஜனங்களும் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. எங்க ஆலயத்தினுடைய இடத்தை நீங்க கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அதனுடைய மிச்சம் அந்த தொகைகளை கொடுத்து முடிக்கிறதற்கு நீங்க பரலோகத்தை எங்களுக்கு திறக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு உதவியை அனுப்பணும்ப்பா. அந்த அற்புதத்தை நாங்க பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம இவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.